இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த 4வது நாளிலும் கூட காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து ஆற்றும் செயல்கள் என்று சொல்லிங்கிற தலைப்பை நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். இந்த 4வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாழ்கிற தேவனாக இருக்கின்றார் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? ஆவியானவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? நமக்குள் வாழ்கின்றார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகின்றார். அவர் இன்றைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம், இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரா? இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாழ்கிறாரா? அவர் நம்மோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆவியானவர் நமக்குள் வாழ வேண்டும் என்று சொன்னால், நமக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம் இல்லையா? அவர் ஒரு தீமையை பார்க்க மாட்டாத ஒரு சுத்த கண்ணன், ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் இருக்கின்றார். இவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவன் பாருங்க, அவரிடத்தில் எந்த ஒரு பழுதும், எந்த ஒரு தவறும், எந்த ஒரு குற்றமும் அவரிடத்திலே காண முடியவில்லை. பாருங்க, பிலாத்து அவரை குற்றவானாக தீர்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஜனங்களை பார்த்து, இவனிடத்திலே ஒரு குற்றத்தை நான் காணேனே என்று சொல்லி 3 முறை அவர் உள்ளும் புறமுமாக, அரண்மனைக்கு உள்ளும் புறமுமாக வெளியே வந்து மக்களிடத்திலே பேசும்போதெல்லாம் சொல்லுகின்றார், பிலாத்து, இவரிடத்தில் நான் எந்த குற்றத்தையும் காணேனே என்று சொல்லி. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு குற்றமற்ற அவர் இன்றைக்கு நாமும் அப்படியே வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார். அவ்வளவு பரிசுத்தமான ஒரு தேவன், இப்படிப்பட்ட பரிசுத்த தேவன் பரிசுத்தமான இடத்திலே மட்டும்தானே அவராலே வாழ முடியும். ஆனால் மண்ணான நமக்குள்ளே அவர் மகிமையாக வாசம் செய்கின்றார். இதை நினைக்கும் பொழுது நிச்சயமாகவே மகிழ்ச்சி அப்படியே பொங்கி வழிவது என்னுடைய உள்ளத்தில் நான் உணர்கிறேன். இதை பேசிக்கொண்டு இருக்கும்போதே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அன்பானவர்களே, அவருடைய மகிமையின் பிரசனம் என்னை நிரப்புகிறது நான் இந்த வேளையிலே உணர்கிறேன். மண்ணான எனக்குள், தகுதியற்ற எனக்குள் நாம் நல்ல விலை உயர்ந்த பொருட்களை ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு வைப்போமா? இல்லை. எக்ஸாம்பிள் நம்ம ஜுவல்ஸ் எடுத்துக்கிடுவோம், அதை மண் பாத்திரத்தில் எல்லாம் போட்டு வைப்போமா? இல்லை. எவ்வளோ பத்திரமா வச்சுருப்போம், நல்ல பாக்ஸில், அதற்குரிய பாக்ஸில் போட்டு அடைச்சி நம்ம பத்திரமா வச்சுருப்போம்ல. ஆனால் யோசித்து பார்க்குறேன், இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட வல்லமையுள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர், எவ்வளவு பரிசுத்தமுள்ள இந்த ஆவியானவர் மண்ணை போன்று இருக்கிற மண்ணான எனக்குள் அவர் வாசம் பண்ணுவதை நினைத்தால் இந்த உள்ளமெல்லாம் அப்படியே பூரித்து போகிறது. அருமையானவர்களே, மண்ணான நமக்குள் அவர் பரிசுத்தமாக அவர் வாழ விரும்புகின்றார். நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது மாத்திரமே அவர் நமக்குள் வந்து வாழ முடியும். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய சரீரத்தை நாம் எவ்வளவு பரிசுத்தமாக நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படி என்று பரிசுத்தமாய் பாதுகாத்தால் மாத்திரமே இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆலயமாகிய நமக்குள் அவர் வந்து வாசம் பண்ண முடியும். நான் ஒவ்வொரு நாளும் கூட என்னுடைய பணிக்கு நான் கடந்து செல்லும் பொழுது நான் ஒவ்வொரு நாளும் ஆவியானவரிடத்தில் என்னுடைய எல்லா அவயவங்களையும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபித்து விட்டு செல்வேன். ஏசப்பா, உலகத்துக்குள்ளே போகிறேன்ப்பா, ஆவியானவர் என்னை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளுங்க. அதே மாதிரி திரும்பி வரும்போது வந்த உடனே சொல்லுவேன், ஆவியானவரை, உமக்கு விரோதமாய் நான் எந்த அவயவமாவது பாவம் செய்திருந்தால் எனக்கு அதை மன்னிங்கப்பா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படியாக அவர் நமக்குள் வாசம் பண்ணுவதை நாம் உறுதிப்படுத்தும் வண்ணமாக ஒவ்வொரு நாள் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார். நம்முடைய அவயவம், நம்முடைய சரீரம் கரைப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர் அதுக்குள் வாசம் பண்ண முடியாது இல்லையா? நம்ம ஒரு விலை உயர்ந்த ஒரு சாரியோ ஏதோ ஒரு ட்ரெஸ் நம்ம வச்சுருக்கோன்னு சொல்லுங்கள், அதில் ஏதோ ஒரு கரை பட்டு விட்டது, அதெல்லாம் தெரிகிற மாதிரி அந்த கரை பெருசாக விழுந்துருச்சுன்னா அது எவ்வளோ விலையுயர்ந்த சாரியோ, எவ்வளோ விலையுயர்ந்த பொருளாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், தூக்கி போட்டுருவோம். ஏன்னா எல்லாரும் முன்பதான் அந்த கரை எல்லாரும் பார்ப்பாங்க, எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை நம்ம உடுத்த மாட்டோம்ல. அப்போது ஒரு ஆஃப்டர் ஆல் இந்த உலக பிரகாரமான ஒரு ட்ரெஸ்ஸுக்கே நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னால், நமக்குள் நம்முடைய ஆலயமாக நாம் இருக்கின்றோமே, இந்த ஆலயம் கரைப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர் எப்படி நமக்குள் வந்து வாசம் பண்ண முடியும்? ஆகவே தான் அவர் நமக்குள் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்ற அன்பான சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையிலே அதை கரைப்படுத்தப்பட்டு விடாதபடி, உங்களுடைய வாழ்க்கை கரைப்பட்டு போய்விடாதபடி அதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார்.
ஒரு கரைப்பட்டு விடும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் அங்கு வந்து வாழ முடியாது. எனவே தான் நம்முடைய செய்கைகள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். என்னுடைய பார்வை, என்னுடைய சொல், என்னுடைய செயல் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விடுமோ என்று சொல்லி நாம் அவருக்கு பயந்து நம்முடைய வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது, நாம் பார்க்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது அந்த பரிசுத்தத்தோடு நாம் கடந்து செல்வோம் என்று சொன்னார். ஆவியானவர் நமக்குள் இருந்து ஒரு நாளும் வெளியே செல்ல மாட்டார். நம்முள் வாசம் பண்ணி நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நமக்கு அருள் செய்கிறவர் தேவனாக இருக்கின்றார். பாருங்க, ஆண்டவரை மறுதலித்த ஒரு பேதுரு தான் பின்னாட்களிலே பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டு அவருடைய ஊழியத்தை எவ்வளவு மகிமையாய் செய்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம் அல்லவா. ஆண்டவர், நீ தான் என்ன மறுதலிச்சிட்டியே, நீ போ என்று சொல்லி அவனை புறந்தள்ளவில்லை. ஆனால் ஆண்டவரை மறுதலித்த பேதுருவாக இருந்தாலும் கூட அவர் ஆண்டவரை முழுமையாய் பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய வாழ்க்கை முற்றிலும் வேறுபட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அநேக அற்புதங்களை செய்கின்ற ஒரு பேதுருவாக, அநேக அதிசயங்களை செய்கின்ற ஒரு பேதுருவாக, அநேகரை ஆண்டவருக்குள்ளாக இழுத்து கொண்டு வருகிற ஒரு மகனாக பேதுரு மாற்றப்படவில்லையா? அப்படியே உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறவராக இருக்கின்றார். அவருக்கென்று நாம் ஆத்துமா ஆதாயங்களை செய்யும் போது அநேக ஆத்துமாக்களை உனக்கு கொள்ளை பொருளாய் தருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக ஆத்துமாக்களை நமக்கென்று கொள்ளை பொருளாக அவர் தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆவியானவரை, நமக்குள் வாசம் பண்ணுகின்ற அந்த ஆவியானவரை நாம் வருந்தி அழைப்போமா? ஒரு நிமிடம். அன்புள்ள ஆவியானவரே, இந்த அருமையான நல்ல 4வது நாளின் காலை வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களிலே ஒவ்வொரு நாளிலும் கூட நாங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே நீர் செய்கின்ற அதிசயமான காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்து வருகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலும் இருந்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எப்படியெல்லாம் செயலாற்றுகிறேன் என்று சொல்லி நாங்கள் தியானித்து வருகிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோமப்பா. அப்படியே என்னக்குள் வந்து வாசம் பண்ண வேண்டும்ப்பா. நீங்கள் என்னுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். என்னுடைய உள்ளத்தில் உள்ள எல்லா பாவ கரைகள் எல்லாம் என்னை விட்டு அகன்று நீங்கள் எனக்குள் வாசம் பண்ணி என்னை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஐயா கர்த்தர் நீங்கள் கரம் பிடித்து வழி நடத்துங்க. உடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும் சாமி. ஆவியின் வல்லமை பெற்று இந்த உலகத்திலே உமக்காக அநேக சாட்சிகளாக நிற்க, அநேக ஆத்துமாக்களை உமக்கென்று ஆதாயம் பண்ணும் பிள்ளைகளாய் நீர் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்று தங்களுடைய வாழ்க்கையில ஊழியத்தின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் எடுத்து நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உண்மையான ஆத்தும பாரத்தோடு அப்பா பரிசுத்த ஆவியானவரை பெற்று இந்த உலகத்திலே பலமுள்ள பிள்ளைகளாக, பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக, எங்களுக்குள் வாசப்படும் ஆவியானவராக ஆண்டவரே நாங்கள் உம்மை எங்கள் வாழ்க்கையில ஏற்று உம்மையே கொண்டு வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.